வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஜிட்டல் ஆளுகையோட ரெண்டு ரொம்ப வித்தியாசமான முகங்கள. ஆமா. ஒரு பக்கம் ஒரு அரசு திட்டத்திலிருந்து விடுபட்டு போன தகுதியானவங்கள உள்ளே கொண்டு வர்ற ஒரு முயற்சி நடக்குது. ம். இன்னொரு பக்கம் அதே மாதிரி திட்டங்கள்ல இருக்கிற தகுதியற்றவங்கள வெளியேற்ற இன்னொரு பெரிய முயற்சி. கரெக்ட். நீங்க கொடுத்திருக்க தகவல்களை வச்சு பார்த்தா தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடுகளும் ரேஷன் கார்டு கேவைசி சரிபார்ப்பும் இந்த உள்ளே இழுப்பதற்கும் வெளியே தள்ளுவதற்குமான ஒரு பெரிய களமாவே இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கறதா நம்ம நோக்கம். இது ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி தான். ஒன்னு சேர்த்துக் கொள்வதற்கான நிர்வாகம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்க்ளூஷன். ஆமா. இன்னொன்னு நீக்குவதற்கான நிர்வாகம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடுங்கிறது ஐயோ தகுதியான ஒருத்தர் கூட விடுபட்டுடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை. சரி. அதே சமயம் ரேஷன் கார்டு கேவைசி சரிபார்ப்புங்கிறது தகுதி இல்லாத ஒருத்தர் கூட உள்ள இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு. இந்த ரெண்டு செயல்பாடுகளும் எப்படி நடக்குது, அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். சூப்பர். அப்போ முதல்ல அந்த சேர்த்துக் கொள்வதற்கான முயற்சியில இருந்தே ஆரம்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை. சரி. மாசம் 1000 ரூபாய் தர்ற இந்த திட்டத்துல விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கோம் இல்லையா? நிச்சயமா. இந்த மேல்முறையீட்டு முறை எப்படி வேலை செய்யுது? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. முதல்ல பெரிய படத்தை பார்த்துடுவோம். இந்த திட்டம் சமீபத்துல தான் விரிவாக்கம் செஞ்சாங்க. ஆமா. புதுசா பயனாளியிட சேர்த்தாங்க. ஆமா, புதுசா ஒரு 17 லட்சம் பயனாளிகளை சேர்த்தாங்க. இப்போ மொத்தமா கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள் இந்த திட்டத்துல பயனடைறாங்க. ஓ, 1,30,00,000. ஆனா அதே அளவுக்கு பல லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது உண்மை. இப்போ அந்த நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு எதுக்காக உங்க விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆச்சுன்னு காரணத்தை சொல்லி SMS அனுப்புறாங்க. ஆஹா, இது நல்ல விஷயமாச்சே. வெளிப்படைத்தன்மையா இருக்கு. ஆமா, இது வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு நல்ல விஷயம். ஓ, அப்போ காரணம் தெரிஞ்சா அதை சரி செய்ய முயற்சி பண்ணலாம் இல்லையா? சரி, ஒருத்தருக்கு அப்படி SMS வந்துருச்சு. அவங்க அடுத்து என்ன பண்ணணும்? அந்த வழிமுறைகள் என்ன? அந்த SMS கிடைச்ச தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு செய்யணும். 30 நாள். ஆமா, இதுக்கு 3 வழிகள் இருக்கு. ஒன்னு, அவங்க பகுதியில இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அதாவது VAO, இல்லனா நகர பகுதி அலுவலர்கள் கிட்ட நேரடியா ஒரு மனு கொடுக்கலாம். நேரடியா போய் கொடுக்கறது. ரெண்டாவது, மகளிர் நலன் விஷயங்களை கவனிக்கிற தனி வட்டாட்சியர் அலுவலகத்துல போய் முறையிடலாம். சரி, இந்த அரசு அலுவலகங்களுக்கு அலைகிறது பல பெண்களுக்கு சிரமமாச்சே. குழந்தைகளை வச்சுக்கிட்டு இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு இது நடைமுறையில கஷ்டம் இல்லையா? அவங்களுக்கு வேற வழி இருக்கா? அருமையான கேள்வி. அந்த சவாலை புரிஞ்சுகிட்டு தான் 3ஆவதா ஒரு வழியே வச்சிருக்காங்க. அப்படியா? என்னது? எல்லோராலையும் தாசில்தார் ஆபீஸ் அலைய முடியாதுங்கிறதால அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சேவை மையங்கள் மூலமாவும் இந்த மேல்முறையீட்டை பதிவு செய்யலாம். ஓ, இது ரொம்ப வசதியா இருக்குமே. ஆமா, இது நிறைய பேருக்கு நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். இப்படி கொடுக்கப்படுற எல்லா மனுக்களும் அடுத்த கட்ட பரிசீலனைக்காக வருவாய் கோட்டாட்சியர், அதாவது RDOக்கு அனுப்பப்படும். RDO, வருவாய் கோட்டாட்சியர். அவரோட பங்கு என்ன இதுல? எதுக்காக அவங்க கிட்ட போகுது? அதாவது உங்க பகுதி தாசில்தாருக்கு அடுத்த கட்ட அதிகாரி அவர். ஒரு மேல்முறையீட்டை பாரபட்சம் இல்லாம புதுசா ஒருத்தர் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. ஓ, செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி. கரெக்ட். விண்ணப்பம் பூர்த்தி செய்யும் போது ஏற்பட்ட சின்ன சின்ன எழுத்துப் பிழைகள், இல்ல புரியாம கொடுத்த தவறான ஆவணங்கள்னு சின்ன தவறுகளுக்காக ஒரு தகுதியான பெண் பாதிக்கப்பட்டுடக்கூடாதுங்கிறது தான் முக்கிய நோக்கம். அப்போ இது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் மாதிரி. அதேதான். ஒரு லெவல்ல நடந்த தவற அடுத்த லெவல்ல சரி செய்ய ஒரு வாய்ப்பு. இது இல்லாம ஆன்லைன்லயும் ஒரு வசதி இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. அது எப்படி இயங்குது? ஆமா, ஒரு பிரத்யேக வெப்சைட்ல 2 ஆப்ஷன்ஸோட மேல்முறையீடு செய்யலாம். ஒன்னு, என் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. சரி. இன்னொன்னு, எனக்கு தகுதின்னு SMS வந்தது, ஆனா பேங்க்குக்கு பணம் வரல. ஓ, இந்த 2வது ஆப்ஷன் ரொம்ப முக்கியமாச்சே. ஆமா, ஏன்னா சிலருக்கு தகுதியுள்ளவன்னு செய்தி வந்திருக்கும், ஆனா ஆதார் வங்கி கணக்கு இணைப்புல பிரச்சனை இருந்தா பணம் வராம போயிருக்கலாம். அவங்களும் இதுல முறையிடலாம். இந்த ஆன்லைன் முறையீட்டுக்கு என்ன தேவைப்படும்? சுலபமா பண்ணிடலாமா? இதுக்கு உங்க குடும்ப அட்டை எண்ணும் அதுல இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பரும் கண்டிப்பா வேணும். மொபைல் நம்பர் அவசியமா? ரொம்ப அவசியம். நீங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அத அந்த வெப்சைட்ல பதிவு செஞ்சாதான் உங்க முறையீடே முழுமையடையும். அப்போதான் அது உண்மையான நபர்னு உறுதிப்படுத்த முடியும். ஆமா, முறையீடு பண்றது சரியான ஆள் தானான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக. கேட்கறதுக்கு இந்த அமைப்பெல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுதே. ஆமா,
இங்கதான் ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு இடைவெளி, ஒரு கம்யூனிகேஷன் கேப் வருது. என்னது? விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பல பெண்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த நிராகரிப்புக்கான எஸ்எம்எஸ் இன்னும் வரவே இல்லைன்னு அந்த தகவல் சொல்லுது. என்னது, எஸ்எம்எஸ்ஏ வரலையா? ஆமா. அப்போ என்ன ஆகும்? அவங்க தன்னுடைய விண்ணப்பம் இன்னும் பரிசீலனையில தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? இது பெரிய குழப்பமாச்சே. அப்போ அரசாங்கம் ஒரு பக்கம் மேல்முறையீடு செய்ய வழி செஞ்சு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பலருக்கு அந்த தகவலையே சரியா கொண்டு சேர்க்கலையா? கரெக்ட். இதனால அவங்க அந்த 30 நாள் கெடுவை எழுந்துருவாங்களே. நிச்சயமா. இதுதான் அந்த அமைப்போட மிகப்பெரிய சவால். ஒரு சிஸ்டம் எவ்வளவு சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அது மக்களை சரியா சென்றடையலனா அதோட நோக்கம் நிறைவேறாது. இந்த எஸ்எம்எஸ் வராததுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது தொழில்நுட்ப கோளாறு காரணமா இல்ல நிர்வாக ரீதியான தாமதங்களான்னு சரியா தெரியல. ஆனா இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. அப்போ ஒரு சேர்த்துக்கொள்ளும் முயற்சியிலேயே தகவல் சரியா போய் சேராததால சிலர் விடுபட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுதான் சோகம். ஆக உரிமை தொகை விஷயத்துல தகவல் சரியா போய் சேராததால தகுதியானவங்க கூட விடுபட வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தகவல் சரிபார்ப்பு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் தானே இந்த ரேஷன் கார்டு கேவைசி. மிகச்சரியான இணைப்பு. அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இப்போ நம்ம நாணயத்தோட அடுத்த பக்கத்துக்கு வரோம். ரேஷன் கார்டு கேவைசி, அதாவது தகுதி இல்லாதவங்கள நீக்கும் முயற்சி. சரி. மத்திய அரசு நாடு முழுவதும் ரேஷன் கார்டுகளுக்கு ஆதார் அடிப்படையிலான கேவைசி சரிபார்ப்பை கட்டாயமாக்கியிருக்கு. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் ரேஷன் கடையில இருக்கிற பிஓஎஸ் மிஷின்ல கைரேகையை பதிவு செஞ்சு தங்களை உறுதிப்படுத்திக்கணும். கைரேகை வைக்கணுமா? ஆமா. இது பல மாசமா நடந்துட்டு இருந்தாலும் நாடு முழுக்க இன்னும் சுமார் 36 லட்சம் பேர் இந்த வேலையை முடிக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டுங்கிறது வெறும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு மட்டும் இல்லையே, அதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். சரியா சொன்னீங்க. தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வெறும் பொருள் வாங்குற அட்டை இல்ல, அது ஒரு குடும்பத்தோட அதிகாரப்பூர்வமற்ற அடையாள அட்டை மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாத்துக்கும் அதான் கேக்குறாங்க. பொங்கல் பரிசு வாங்கணுமா ரேஷன் கார்டு வேணும். மகளிர் உரிமை தொகை வாங்கணுமா ரேஷன் கார்டு வேணும். மழை வெள்ள நிவாரணம் வேணுமா அதுக்கும் ரேஷன் கார்டு தான் அடிப்படை. அதனாலதான் இதுல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குது. ஆமா. அப்போ இந்த கேவைசி சரிபார்ப்பை முடிக்கலைன்னா இந்த எல்லா உதவிகளும் நின்றுடுமோன்னு மக்களுக்கு ஒரு பயம் வருது இயல்புதானே? அந்த பயம் 100% நியாயமானதுதான். அதனாலதான் அரசாங்கம் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துது. ஆனா இந்த கேவைசியோட உண்மையான நோக்கம் என்ன? போலி பெயர்கள், ஒரே பெயர் பல கார்டுகள்ல இருப்பது, இறந்தவர்களின் பெயர்கள், இதையெல்லாம் பொது விநியோக திட்டத்திலிருந்து நீக்கிறது தான். ஒரு தோட்டத்துல களை எடுக்கிற மாதிரி. ஓ, அப்பதான் உண்மையான செடிகளுக்கு சத்து போய் சேரும். அதேதான். நாடு முழுக்க 80 கோடி பேர் ரேஷன் மூலமா பயனடையும் போது இந்த தரவு தூய்மைப்படுத்துதல், அதாவது டேட்டா கிளீனிங் ரொம்ப அவசியம். இதுல நடைமுறை சிக்கல்கள் எதுவும் இல்லையா? உதாரணத்துக்கு வயசானவங்களுக்கு கைரேகை சரியா பதியாது. இதுதான் முக்கியமான சவால். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல வயசான பாட்டிக்கு வயோதிகத்தால கைரேகை தேஞ்சு போயிருக்கும். ஆமா, ரேகை விழாது. அவங்களால எத்தனை தடவை முயற்சி செஞ்சாலும் பிஓஎஸ் மிஷின்ல ரேகை பதியாது. அப்போ ஐயோ நம்ம பேரை கார்டுல இருந்து நீக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு வரும் இல்லையா? நிச்சயமா வரும். இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. கொள்கை அளவுல நோக்கம் சரியா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுல இந்த மாதிரி மனித ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. உங்க ஆதாரங்கள்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. புதுசா ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இதுக்கும் இந்த திட்டங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? நேரடி சம்பந்தம் இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான சமூக மாற்றம். 2023 இருந்து ஜூலை 2025 வரைக்கும் சுமார் 15 லட்சம் பேர் புது ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. 15 லட்சமா? ஆமா. இதுக்கு முக்கிய காரணம் மகளிர் உரிமை தொகை மாதிரி திட்டங்கள் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளிங்கிற அடிப்படையில கொடுக்கப்படுவதுதான். ஒரு நிமிஷம், அப்போ ஒரு நலத்திட்டத்துக்காக கூட்டு குடும்பங்கள் பிரியுதுங்கிறது ஒரு சின்ன விஷயமா தெரியலையே. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, ஒரு சமூக நகர்வு. இது சமூக ரீதியா நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் ஒரே சமையல் அறையில ஒரே குடும்பமா இருந்தவங்க அரசாங்க திட்டத்தோட பலனை அதிகபட்சமா அடையறதுக்காக தனித்தனி குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அப்படியா? அதாவது நிர்வாக வசதிக்காக
குடும்பம்ங்கிறது அரசு எப்படி வரையறுக்குதோ அதுக்கேத்த மாதிரி மக்கள் தங்களோட வாழ்க்கை முறைய மாத்திக்கிறாங்க. இது ஆழமான பார்வை. ஒரு கொள்கை எவ்வளவு நல்ல நோக்கத்தோட வந்தாலும் அது சமூகத்தோட அடிப்படை அழகான குடும்ப அமைப்பே மாத்தி அமைக்கிற சக்தியா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். சரி, இந்த கைரேகை பதிவு செய்யறதுக்கு ஏதாவது கடைசி தேதி இருக்கா? இல்லனா மக்கள் நிதானமா பண்ணிக்கலாமா? உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு இதுக்குன்னு குறிப்பிட்ட காலக்கெடு எதையும் இன்னும் நிர்ணயிக்கல. ஓ, டெட்லைனே இல்லையா? ஆமா. இது மக்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை கொடுத்தாலும், இந்த சரிபார்ப்பை எல்லாரும் கண்டிப்பா முடிக்கணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதனால கடைசி தேதி இல்லைன்னு அசால்ட்டா இருக்காம, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரேஷன் கடைக்கு போய் இந்த வேலையை முடிக்கிறது நல்லது. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். ஒரு பக்கம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்டவங்கள சேர்க்க மேல்முறையீட்டு முறைகளை எளிதாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரேஷன் கார்டு மூலமா தகுதி இல்லாதவங்களை களை எடுக்க கேஒய்சியை தீவிரப்படுத்துறாங்க. இந்த ரெண்டும் ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே. இது முரண்பாடு இல்ல, ஒரு சமநிலைப்படுத்தும் முயற்சி. எந்த ஒரு பெரிய நலத்திட்ட அமைப்பையும் ஒரு அணைக்கட்டு மாதிரி கற்பனை பண்ணிப்போங்க. அணைக்கட்டா? ஆமா, அணைக்கட்டுல 2 முக்கியமான வேலை நடக்கும். ஒன்னு, மடை திறந்து சரியான வாய்க்கால்களுக்கு தண்ணிய பாய்ச்சறது. அதுதான் தகுதியான பயனாளிகளை சேர்க்கிறது, இன்க்ளூஷன். சரி. இன்னொன்னு, அணைக்கட்டுல ஏற்படுற விரிசல்களையும் கசிவுகளையும் அடைக்கிறது. அதுதான் போலி பயனாளிகளை நீக்கிறது, எக்ஸ்க்ளூஷன். இந்த 2 வேலையும் ஒரே நேரத்துல நடந்தாதான் அந்த அமைப்பு சரியா இயங்கும். ரொம்ப நல்ல உதாரணம். இந்த 2 செயல்முறையிலையும் தொழில்நுட்பத்தோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கிறத கவனிக்க முடியுது. ஆதார், மொபைல் எண், ஓடிபி, கைரேகை. ஆமா, தொழில்நுட்பம் இங்க ஒரு 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி செயல்படுது. அது எப்படி? ஒரு பக்கம் அது வேகத்தையும் வெளிப்படைத்தன்மையும் கொண்டு வருது, நேரடியா பயனாளிகள் கிட்ட பேச உதவுது. ஆனா அதே தொழில்நுட்பம் தான் நாம முன்னாடி பேசின மாதிரி எஸ்எம்எஸ் சரியா போய் சேராத தகவல் தொடர்பு இடைவெளிகளையும் உருவாக்குது. ஆமா, கைரேகை பதியாதது மாதிரி டிஜிட்டல் தடைகளையும் உருவாக்குது. கரெக்ட். தொழில்நுட்பம் ஒரு கருவிதான். அதை சரியா பயன்படுத்தினா அது வரும், இல்லைனா அதுவே ஒரு சாபமா மாறிடும். ஆஹா, கொள்கை வகுப்பாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த டிஜிட்டல் உலகத்துல பயணிக்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ரொம்ப தெளிவா இந்த 2 திட்டங்களோட நோக்கங்களையும் அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் புரிய வச்சீங்க. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இருக்கு. சொல்லுங்க. அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் தனிப்பட்ட குடும்ப அலகுகளை, அதாவது நியூக்ளியர் குடும்பங்களை மையமா வச்சு வழங்கப்படும் போது மக்கள் கூட்டு குடும்பங்கள்ல இருந்து பிரிஞ்சு வர்ற ஒரு போக்கை இந்த தகவல்கள் காட்டுது. ஆமா, அதை பத்தி பேசணும். இது உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்பலாம். நீண்ட கால அடிப்படையில இந்த மாதிரி கொள்கைகள் சமூகத்துல குடும்பம் அல்லது உறவுங்கிற கருத்தாக்கத்தையே மாத்தி அமைக்குமா? பொருளாதார ரீதியா ஒரு தனிநபருக்கோ ஒரு சின்ன குடும்பத்துக்கோ உதவுற ஒரு திட்டம் சமூக ரீதியா நம்மோட கூட்டு வாழ்க்கையும் ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்கிற பண்பாட்டையும் பலவீனப்படுத்துமா? அரசாங்கத்தோட கொள்கைகள் நம்ம சமூக கட்டமைப்பை எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க யோசிச்சு